இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா. இன்றைக்கி சாதம் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா மட்டன் எப்படி செய்கிறோமோ அதே போல் செஞ்சோம் அப்படின்னா மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். நம்ம அந்த தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்னதாக உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ பெருசு பெருசாக வேணும்னா 2 கட் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக வேணும்னா அப்படியே 4ஆக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோல்லையோ இல்லை கத்திலையோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு என்னென்ன வேணும், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, 2 மிளகு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு வந்து இஞ்சிங்க. இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கணுங்க, மணக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மீல் மேக்கரை வந்து அதுலேயே போட்டுட்டு நல்லா என்ன பண்ணணும், அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தூள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா, கரம் மசாலா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, தேங்காய், பட்டை, லவங்கம், மிளகு அதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த சமயத்தில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவே ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் பொழுது தான் அந்த மீல் மேக்கரில் அந்த வந்து எல்லா காரமும் இறங்கும், உப்பு காரம்லாம் இறங்குங்க. நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.